எங்களுக்கு பயன் என்ன? ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான், நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த நாட்டிலே இந்த மகனை பாருங்கள். எத்தனை ஆண்டு காலமாக இந்த கல் இறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். விவசாயினால் எது படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும் திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர். அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெல்ல எவனாவது உண்டா? அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாருல்ல, அதுல கலப்படம் 1987 87 அது கலப்படம் வருது கல் இல்லை அப்படின்னு. ஏன்னா கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை. இப்ப இவங்க டாஸ்மார்க்ல கொடுக்குற சரக்குல சத்தியமா நம்புங்க ஐயா, அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்லை. எந்த சரக்குலையும் கலப்படம் இல்லை. இல்ல எதுலையுமே கலப்படம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு அரசு, நல்ல அரசு, எங்க ஐயா சொன்னார்ல, குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகே. அப்புறம் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு அது ஒரு அதையும் எழுதுன அந்த பாட்டம் தான். மறுபடியும் என்ன சொல்றான்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல், நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். தமிழ் சமூகம் தடுமாறிட்டது. வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது என் உடன் பிறந்தார்களே. தலைவன் என்பவன் இரத்தவனாகவும், தகப்பன் என்பவன் பெற்றவனாகவும், தலைவன் என்பவன் இரத்தவனாகவும் இருக்கணும். அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும். வந்தவன் போனவன்ட்டான் நாட்டை கொடுத்துட்டு தினம் போராட்டம். கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா? மற்றதெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா? அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே, ஆண்டுக்காண்டு குறைகிறதே. ஏன்? அதற்கான காரணம் என்ன? ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, இந்த மாதிரி மாவட்டங்களில், திருநெல்வேலி, இந்த மாவட்டங்களிலெல்லாம், சேலம் போன்ற மாவட்டங்களிலெல்லாம் டாஸ்மார்க் விற்பனை குறைகிறதே. அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால், படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல், குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு, அது அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் ஒருபோதும் டாஸ்மார்க் கடையை மூட மாட்டார்கள், இந்த கல் இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல போட்டிருக்கோம்ல, கல் எமது உணவு, கல் எமது உரிமை, அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நீ என்ன விடுதலை தருவதல்ல, விடுதலை பெறுவது. இது எனது உரிமை, நான் பெறணும். அவ்வளவுதான். அப்ப